டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவிடோட சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கோவிட் வேக்சினேஷன் நம்ம போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நம்மளுடைய அந்த கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரௌசரில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை ஆக்சுவலாக என்ட்ரி பண்ணணும். ஓகேவா, ஸோ உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பரை இந்த பிளேஸில் என்ன பண்ணணும், கொடுத்துருக்காங்கல்ல என்டர் த மொபைல் நம்பர்னு, ஸோ இதில் டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து டைப் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கொடுத்த உடனே நம்மளோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, ஸோ மொபைல் நம்பரை பொறுத்த வரையில் நம்ம வந்து எந்த மொபைல் நம்பரை நம்ம கோவிட் வேக்சினேஷன் போடுறதுக்கு கொடுத்தோமோ அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை தான் இதில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து கெட் ஓடிபின்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கடுத்து லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் மெசேஜ் வில் பி சென்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அந்த ஓடிபியை எங்கே என்ட்ரு பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க அண்டு செகண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த செகண்ட்குள்ளே ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்மளோட நேம், இயர் ஆஃப் பர்த் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்மளோட வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஃபஸ்ட் வேக்சினேஷன் அண்ட் செகண்ட் டோஸோட வேக்சினேஷன் டீட்டெயில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த காலம் செலக்ட் ஆகி அதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சேவ் டு டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப்பில் நம்மளுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ 2 டோசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லி வேக்சினேட்டட் 2 டோசஸ் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டோஸ் ஆர் செகண்ட் டோஸ், ஸோ எப்போ முடித்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.